வணக்கம். மக்கள் மேடையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு நேயர்களின் பங்களிப்பு. பங்களிப்பு என்றால் வெறும் பார்வையாளர்கள் மட்டுமல்ல, கேள்வி கேட்பது. கேள்வி என்றாலும் ஒற்றை கேள்வியோடு முடிந்து விடுவதல்ல, தொடர் கேள்விகளாய் விவாதமாய் அவர்களே கட்டி எழுப்புவது. இன்றைய விவாத தலைப்பு, மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி நேற்று கூறியிருக்கிறார், அரசு செலவினங்களுக்கான ஆணையத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மானியங்கள் படிப்படியாக குறைக்கப்படும் என்று. குறைப்பது சரியா தவறா விவாதிக்கலாம். பங்கு பெறுவோர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு திருச்சி வேலுசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு வீரபாண்டியன், பாரதிய ஜனதா கட்சியின் திரு கல்யாணராமன். இவர்களோடு புதிய தலைமுறையின் கோவை, திருச்சி, மதுரை செய்தி அரங்கங்களிலிருந்து 6 நேயர்கள். அனைவருக்கும் வணக்கம். திரு கல்யாணராமன், ஏழ்மையை குறைச்சிட்டு மானியங்களை குறைக்க போறீங்களா, அல்லது மானியங்களை முதல்ல குறைச்சிட்டு ஏழைகளை ஒழிக்க போறீங்களா? இந்த வார்த்தை வீச்சு ரொம்ப கடுமையான வார்த்தை வீச்சுன்னு நினைக்கிறேன். சந்தேகம் அவ்வளவுதான். அடிப்படையில் பார்த்தா உலகம் முழுக்க இருக்கிற நிலைமை மானியங்கள் இல்லாத செயல்படுவது தான் பெரும்பாலான அரசுகளுடைய முயற்சியாக இருந்துகிட்டு இருக்கு. அதில் இந்தியாவில் ஏழ்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்றதை நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடந்த பல ஆண்டுகளில். இந்த சூழ்நிலையில் எந்த விஷயங்கள்லாம் ஏழைகளை பாதிக்காமல் இருக்குமோ அந்த விஷயங்கள்லேருந்து மானியங்களை எடுக்கணுன்றது தான் இப்போ அரசாங்கத்துடைய முயற்சியாக இருக்குது. ஸோ எந்தெந்த விஷயங்கள் மக்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாதிக்காதோ அந்த விஷயங்கள்லேருந்து மானியங்களை படிப்படியாக விலக்குவதும், அப்படி விலக்கப்படும் பணத்தை பொருளாதார வளர்ச்சிக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான விஷயங்களையும் செயல்படுத்தும் அரசாங்கத்துடைய முன்முயற்சியா இருக்கு. அந்த விதத்தில் மானியங்களை படிப்படியாக குறைக்கிறது தான் சரியான அணுகுமுறை. நீங்க மானியங்களை குறைக்க போறீங்க, அதனால ஒரு ஏழை கூட பாதிக்கப்பட மாட்டாருங்கிறதுக்கு உறுதி சொல்றீங்க. சரி, வேலுசாமி, உங்கள் கருத்து என்ன? நான் வரலாற்றில் படிக்கிற போது ஒரு மன்னன் தலைநகரம் என்பது நாட்டின் மத்தியில் இருக்கணும்னு முடிவு பண்ணான். அது நல்ல நோக்கம்தான். அதற்காக ஒரே நேரத்தில் எல்லாரையும் தேவகிரிக்கு போக சொன்னான் டெல்லியிலிருந்து. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதற்கான கட்டமைப்பு வசதிகள் அங்க இல்லைன்ட்டு. திரும்ப எல்லாரும் டெல்லிக்கு வாங்கன்னு சொன்னான். நான் நீங்க திருச்சியை சொல்றீங்களோ நினைச்சிட்டேன். இல்ல, அந்த மன்னன், அவன பேரு துக்ளக்னு சொல்றாங்க. வரலாற்று அந்த துக்ளக்கை கோமாளின்னு சொல்றாங்க. மானியங்களை குறைக்கவே கூடாது, அதை ரத்து செய்யறது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதற்கான சூழ்நிலை உருவாக்கி விட்டார்களா என்பதுதான் கேள்வி. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ரொம்ப எளிமையா சொல்றேன். சென்ற ஆண்டு இதே நேரத்தில் அறுவடை நடந்த போது ஒரு மூட்டை நெல்லுடைய விலை 1300 ரூபாய், இன்னைக்கு 1000 ரூபாய். சென்ற ஆண்டு இதே நேரத்தில் குச்சிவள்ளி கிழங்கு ஒரு கிலோ 15 ரூபாய்க்கு விற்றது, இன்றைக்கு ஒரு கிலோ 4 ரூபாய். பருத்தி சென்ற ஆண்டு இதே நேரத்தில் ஒரு கிலோ 60 ரூபாய்க்கு விற்றது, இன்றைக்கு 35 ரூபாய். இன்றைக்கு இப்படி ஏற்றத்தாழ்வோடு இருக்கிற இந்த நிலை, அதுவும் விவசாயிகள் பாதிக்கும் கீழாக அந்த விலைகள் குறைந்து போயிருக்கிற போது, ஆனால் உரத்தினுடைய மானியம் குறைக்கப்படுகிறது, விவசாயிகளுக்கு கிடைக்கிற எல்லா மானியமும் குறைக்கப்படுகிறது என்று சொன்னால் இது கோமாளித்தனமான ஒரு முடிவாகத்தான் இருக்க முடியும். அதெல்லாம் நாங்க அப்படி ஒன்னும் முடிவு எடுக்கலன்னு மறுக்கிறாரு. இல்ல, அதான் ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டா, நிதியமைச்சர் சொல்றார் படிப்படியாக இந்த மானியத்தை குறைத்து அழிப்பதுன்னு. ஆனா பிரதம மந்திரி சொல்றார், இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேங்க, அப்புறம் தானே தெரியும். பிரதம மந்திரி சொல்றார், என்ன சொல்றாருன்னா, உரியவர்களுக்கு மானியம் கிடைப்பதை உறுதி செய்வது. வார்த்தை ஜாலங்கள் நல்லா இருக்கு. நெட் ரிசல்ட் என்ன? ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் க்ளோஸ்ங்கற மாதிரி இவங்க சொல்றது கேட்க நல்லா இருக்கு. இதுல உங்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கா? இதுல உங்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கா? நிச்சயமா இருக்கா திரு வீரபாண்டியன்? இல்ல, இந்த மானியங்களை படிப்படியாக குறைப்பது என்பது உலக வங்கியின் நிர்பந்தம். இதற்கு முதலில் இரையாகியது காங்கிரஸ் தான். இந்த மானியங்கள் என்பது சலுகை அல்ல, அது உரிமை. ஏன்னா மக்கள் தருவதுதான் செல்வ வளங்கள், மக்கள் தருவதுதான் அதிகாரம். யாரோ எங்கிருந்தோ வீட்டிலிருந்து தருவதல்ல. மானியங்கள் எல்லா நாடுகளிலும் இருக்கிறது, வளர்ந்த மேற்கு நாடுகளில் கூட இருக்கிறது. குறிப்பாக விவசாயம், அது ஒரு பௌதிக தொழில் அல்ல, உயிர் தொழில், உயிரியல் தொழில். எப்படி கருவுற்று பிள்ளையை பெற்று பேணி வளர்க்கிற தாய் போல் களை எடுத்து அந்த பயிர்களை வளர்த்து அதை அறுவடை செய்கிற காலம் வரை தாய் போல் தான் பராமரிப்பாங்க அந்த விவசாயிகள். பருவகாலங்கள் பொய்த்து போகிற போது, இயற்கை சீற்றங்களின் போது, எதிர்பாராத சீற்றங்களின் போது இவையெல்லாம் ஈடு கொடுப்பதற்கு தனி ஒரு நபராக இருக்கிற விவசாயிகளால் முடியாது. எனவே அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து அரசாங்கம் மானியம் தருவது என்பது நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறது. அது எல்லா காலங்களிலும் தொடரும். இலவசம் வேறு, மானியம் வேறு. உங்க பதில் இந்த ரெண்டு பேரும் விதிவிலக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆமா ஆமா ஆமா, சிறப்பு இருக்கு. இந்த மானியங்களை குறைக்கணுன்றதுல காங்கிரசுக்கும் கொள்கை உடன்பாடு இருந்தாலும் கூட
உயர் கல்விகளில் இந்த மானியங்களை குறைக்க வேண்டும் என்று அம்பானி பிர்லா கமிட்டி போடப்பட்ட பொழுது அந்த பரிந்துரை என்ன பரிந்துரைனா மானியங்களை முற்றிலுமாக குறைக்கின்ற பரிந்துரையை அப்பொழுது காங்கிரஸ் ஏற்றுக்கல, பெரும்பாகதி ஏற்றுக்கல, பிரதமர் உட்பட அச்சப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது அந்த அச்சம் இல்லை. அந்த கதவுகளை முற்றிலுமாக நீக்கிவிட்டு முழுக்க முழுக்க உலக வங்கியினுடைய கட்டளைக்கு அறிவடுகிற ஒரு போக்கு பிரதமரிடமும் நிதி அமைச்சரிடம் நீங்க எப்படி அப்படி குற்றம் சொல்றீங்க? உலக வங்கி என்ன நேரா வந்து கையை பிடிச்சு அழுத்திச்சா என்ன? இல்ல நாம ஏழை பாதிக்கப்பட மாட்டான்னு சொல்றாங்க. இதானே வேணும் உங்களுக்கு? இல்ல நீங்க பாருங்க, நாடு விடுதலை பெற்றிருந்து இன்று வரைக்கும் ஏழ்மை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. சென்குப்தா கமிட்டி, டெண்டுல்கர் கமிட்டி, அரசு போட்ட கமிட்டி 61 கோடி பேருக்கு இந்த நாட்டில் கழிவறை வசதி இல்ல, குடிநீர் வசதி இல்ல, உணவு இல்ல, வீடு இல்ல, வசதி இல்ல. கைகளை கொண்டு மேனியை பொறுத்து ஆட்டுக்குட்டி நடுங்குவது போன்று இந்த குளிர நடுங்கிற கோடிக்கணக்கான மக்களின் சார்பாக 6 பேர் இருக்காங்க, அவங்களே கேட்கட்டும். முதல்ல கேள்வி கேட்க போறது யாரு? கோவை அரங்கிலிருந்து கேளுங்க சார். திரு கல்யாணராமன் சொன்னதிலிருந்து நான் ஆரம்பிக்க விரும்புறேன். சொல்லுங்க கணேஷ். அவர் உலகம் முழுவதும் மானியம் குறைக்கப்பட்டு வருகிறதுங்கிற ஒரு தவறான செய்தியோட இந்த வாதத்தை ஆரம்பிச்சிருக்காரு அவரு. இன்னும் சொல்ல போனால் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் வளர்ந்த நாடுகள் தான் அதிகமாக மானியங்களை தருகின்றன என்பதுதான் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய புள்ளி விவரமா நாங்க தொடர்ச்சியாக பத்திரிகைகளில் படிச்சுட்டு வரோம். நாங்க இதுக்கான திருக்குறளை நாடு முழுவதும் எடுத்து சென்றதாக அவர் வந்து ரொம்ப அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. உலகம் முழுக்க சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ்ல பெரும்பாலும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டுமே உலகத்துல வளர்ந்த நாடுகள் செலவு பண்ணுது. காரணம் என்னன்னா, பல நாடுகள் வந்து மீடியன் ஏஜ் அப்படின்றது வந்து 40க்கு மேல இருக்கு. குறிப்பா ஐரோப்பிய நாடுகள்ல, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல. அப்போ வந்து சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ல அவங்க இந்த சப்சிடிஸ் எல்லாம் கொடுத்துட்டு எப்படி மேனேஜ் பண்றது எக்கானமின்னு தவிக்கிறாங்க. ஏன்னா அங்க இளைஞர்கள் இல்ல, உற்பத்தி இல்ல, உற்பத்தி குறைஞ்சிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில அவர்களே வந்து அது என்ன செய்வது, எப்படி மாற்றம் கொண்டு வருதுன்னு தவிச்சிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம். அந்த தவிப்பு இந்த நாட்டுக்கும் வரக்கூடாது. இதை நண்பர் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்னா மானியம் குறைக்கப்பட்டு வருகிறது தவறான தகவல்கிறத அவர் ஒத்துக்கிறார். இல்லைங்க, மற்ற விஷயங்கள் நீங்க பாக்கணும். இங்க வந்து நீங்க புரிஞ்சுக்கிறது வந்து வெறும் ஆரோக்கியத்துக்கான மானியத்தை மட்டும் நீங்க குறிப்பா பாக்குறீங்க. இல்ல, முதலில் இந்தியாவுல வந்து மானியங்கள் ஏழைகளுடைய வளர்ச்சிக்காக செலவு செய்யப்படுபவை. ஆனால் வளர்ந்த நாடுகள், மேற்கத்திய நாடுகளில் இது வெறும் ஆரோக்கியத்திற்காக மட்டுமே செலவு செய்யப்படுகிறது, அமெரிக்கா தவிர. அமெரிக்கா வளர்ந்த நாடா இல்லையா? அமெரிக்காவில் அதிக மானியங்கள் விவசாயத்துக்கு தான் தர்றாங்க. ஆஸ்திரேலியாவில் அப்படித்தான் தர்றாங்க. விவசாயத்திற்கு மானியம் தருவதுதான் தேவை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பதில் வச்சிருக்கிறாரா? நம்ம கேட்போம். அடுத்த நேயர். இல்ல, மானியத்தை பத்தியே நாங்க திருச்சியிலிருந்து ஒரு கருத்து சொல்ல வேண்டியிருக்கு. அதை வந்து நண்பர் திரு கல்யாணராமன் அவர்களுக்கு அந்த கேள்வியை நான் சமர்ப்பிக்கிறேன். ஏற்கனவே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய திரு கணேஷ் அவர்கள் சொன்னது போல உலக அளவில் மானியம் குறைக்கப்படுது என்று கல்யாணராமன் சொல்றாரு. ஆனா யுனெஸ்கோ ஒரு கமிட்டி என்ன சொல்லியிருக்குன்னா, இந்தியாவில் தான் மிகவும் குறைவான பொது செலவு என்பது கல்விக்கு கொடுக்கப்படுகிறது ஒரு மாணவருக்கு என்று சொல்லியிருக்கு. அது மட்டுமல்ல, விவசாயத்திலையும் மீன்பிடியிலையும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகள் கொடுக்கக்கூடிய சப்சிடி, யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகள் கொடுக்கக்கூடிய சப்சிடி என்பது 40% அவர்களுடைய பட்ஜெட்டில் இருக்கு என்பதையும் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வர்றேன். ஆக வளர்ந்த நாடுகள் நிச்சயமாக இன்னும் மானியங்களை அதிக அளவில் தான் கொடுத்து கொண்டிருக்கின்றன என்பதற்கு திரு கல்யாணராமன் அவர்களும் அதே போல திரு வேலுச்சாமி அவர்களும் மானியங்களை படிப்படியாக குறைக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய கொள்கை என்று சொன்னவர்களும் தயவு செய்து பதில் அளிக்க வேண்டும் என்று திருச்சி நேயர்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா சொல்லுங்க. இந்த கல்வித்துறையை பொறுத்தவரை ஒரு நொடி அவர் கேள்வியை சேர்த்து. மேற்கு நாடுகள் பாத்தீங்கன்னா செல்வ வளங்கள் அதிகம், நிலப்பரப்பும் அதிகம், மக்கள் தொகை மிக மிக குறைவு. இன்னும் சொல்ல போனா அதுல குறிப்பிட்ட அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் லூட்டிங் எக்கானமி தான். பிற நாடுகளை கொள்ளையடித்து செல்வங்கள் என்பது ஏராளம். ஆனா இந்தியா அப்படி இல்லை. 120 கோடி மக்களை கொண்டிருக்கிற இந்தியாவில் உழைக்கிற மக்கள் தான், யார் உற்பத்தியில் ஈடுபடுகிறார்களோ, உழைப்பில் ஈடுபடுகிறார்களோ, கடைகோடி விளிம்பிலும் மக்கள் தான் வறுமையிலும் ஏழ்மையிலும் இருக்கிறார்கள். எனவே உலகத்தில் எந்த நாட்டையும் விட இங்கு மானியம் தருவது, அவர்களுக்கு அரசு பக்கபலமாக இருப்பது, உதவிகள் செய்வது என்பது மிக மிக பொருத்தமானது. இப்ப சொல்லுங்க உங்க பதில. இங்க வந்து அந்த முயற்சி என்னமோ வந்து மானியத்தை முழுசா எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்க முயற்சி பண்றாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு சின்ன உதாரணத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு இந்தியாவில் யூரியா விற்கிற விலை 4830 ரூபாய். அதுல 200 ரூபா வந்து டீலருக்கு கமிஷன், அதாவது 4630 ரூபாய். இதை நீங்க வந்து US டாலர்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா
கிட்டத்தட்ட $92-93 ஒரு டன் ஆஃப் யூரியாக்கு. ஆனா இதே சைனால 348 ரூபாய், பங்களாதேஷ்ல 250, பாகிஸ்தான்ல 344. நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸ் பத்தி சொல்றேன், உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் சொல்றேன். சம்பந்தமே இல்லாத ஒரு இது. அதனால இந்த நாட்டுல வந்து இந்த சப்சிடி என்பது இருக்கும், அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. படிப்படியா குறையணும். படிப்படியா குறையணும். எந்த காலகட்டத்தில் வரேன் ஒன் பை ஒன் வரேன். நான் உங்க கேள்வி எனக்கு புரிஞ்சிடுச்சு, ஒன் பை ஒன் வரேன். அதாவது மக்களுடைய வாழ்க்கை தரம் ஏற 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 காலப்போக்கில் அவர்களுக்கு இந்த விஷயங்கள் தேவைப்படாது, மானியம் என்பது தேவைப்படாத சூழ்நிலை ஒண்ணு வரும். நீங்க அதெல்லாம் சொல்லியிருக்கணும். அது ஏழ்மையை ஒழிப்போம், முற்றிலும் ஏழ்மை ஒழிந்த பிறகு நீங்க மானியத்தை இருந்தானே இல்லன்னா யார் கவலைப்பட போறாங்க? அது படிப்படியா அப்படின்னாவே வரப்போற காலகட்டங்கள்ல ஏழ்மை என்பது குறையும், மக்களுடைய வளம் என்பது அதிகமாகும். அந்த சூழ்நிலையில் மானியங்கள் என்பது மக்களுக்கு தேவையில்லை அப்படின்றதுதான் இதனுடைய அர்த்தம். இதை வந்து நம்ம விதவிதமா இன்டர்பிரட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு உங்க பதில் சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சியில் என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்க. கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் தமிழ்நாட்டை சேர்ந்த ப. சிதம்பரம் நிதியமைச்சராக இருக்கிற போது மிக மோசமான பாதிப்பு விவசாய சமூகத்திற்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட காரணத்தால் ஒரே நேரத்தில் 75,000 கோடி ரூபாய் கடன்களை ரத்து செய்தார். மானியம் குறைக்க நம்முடைய நண்பர் கல்யாணராமன் ஒன்று சொன்னார், டாலர் கணக்கெல்லாம் சொன்னார். நான் சாதாரண எனக்கு புரியல. ஆனா ஒரு பீப்பாய் க்ரூட் ஆயில் $145 விற்கிற போது தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் பெட்ரோல் என்ன விலை வித்துச்சு? இப்ப 45 ரூபாய் குறைஞ்சிருக்கு. இப்ப பெட்ரோல் என்ன விலைக்கு விக்குது? அப்படின்னா 3 மடங்கு. அதுல இருந்ததே 1/3 பகுதி தானே இன்றைக்கு விலை இருக்கணும். அது ஏன் இல்ல? இந்த கொள்ளை ஏன் நடக்குது? இது மக்களை பாதிக்குமா பாதிக்காதா? அங்க சர்வதேச அளவுல அதனுடைய விலை உயர்கிற போது இங்க 2 ரூபாய் விலையை உயர்த்தினால் அது தவறு என்று சொன்ன பாஜக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலே பாதிக்கும் கீழே அதனுடைய விலை குறைந்திருக்கிற போது ஏன் குறைக்க மறுக்கிறது? எதற்காக புதிய புதிய வரிகளை போடுகிறது? இது எனக்கு புரியல. அவர் கேட்டது, நீங்க தானே இதை தொடங்கி வச்சீங்க. எதை? இந்த படிப்படியாக மானியத்தை குறைப்பது என்பதை நீங்க தானே தொடங்கி வச்சீங்க. நீங்களும் அப்படி பேசுறீங்களே, 2 பேரும் ஆரம்பிக்கிறதுல வேணா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். இது உங்களுடைய நோக்கம், முழுமையான நோக்கம், தாராளமய பொருளாதார மையத்தை திறந்து விட்டவர்களின் நோக்கம் இறுதியாக மானியத்தை முற்றிலும் ஒழிப்பது என்பதாகத்தானே இருக்கும். அதாவது மானியத்தை ஒழிப்பது என்று எதற்கு ஒழிக்கணுமோ அங்கதான் ஒழிக்கணும், எதற்கு ஒழிக்க கூடாதோ அதற்கு ஒழிக்க கூடாது. ஏழை மக்களுக்கு மானியம் தேவை. அதை போல பொதுமக்கள் நலிந்த பிரிவாக இருக்கக்கூடிய விவசாயம் மானியம் தராமல் விவசாயி வாழவே முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான். அந்த மானியத்தை ஒழிக்க கூடாது. இப்படி விவசாயிக்கு மானியத்தை ஒழிச்சு அவன் உரவிலையை 2 மடங்கு 3 மடங்கு உயர்த்தி சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு அரிசிக்கும் கோதுமைக்கும் பருப்புக்கும் சர்க்கரைக்கும் கொடுக்கிற மானியத்தை குறைச்சா எல்லாருக்கும் பாலினார் பாட்டு வாங்கி கொடுத்துடலாமே. இதான் இவர்கள் அதாவது நல்ல நிர்வாகம் தருவதற்கு, வளர்ச்சி பாதையில் போவதற்கு எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாங்க. இதுதான் வளர்ச்சி பாதையா? இந்த பெட்ரோல் டீசல் விலையை வச்சு கம்பேர் பண்றாங்களே, அதுல குறை சொல்வதற்கு 2 பேருக்கும் உரிமை உண்டா? இல்ல இல்ல இல்ல, பொருளாதார கொள்கையில் ஏறத்தாழ காங்கிரஸ் விலகி வரல. அதனால்தான் காங்கிரசுக்கு மக்கள் இத்தகைய படத்தை தந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியில் இவரை போன்ற சில முற்போக்காளர்கள் இருக்கக்கூடும், அது அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் நம்ம எண்ணம். கல்யாணராமனுக்கு நான் சொல்வது என்னன்னா, இதை விட பெரும் ஆபத்து 5 ஆண்டு திட்டம். 5 ஆண்டு திட்டத்தில் ஒரு சிறப்பு கூறு ஒன்று இருக்கிறது. அதாவது அட்டவணை மக்கள், தலித் மக்கள், பழங்குடி மக்களுக்கான வாழ்க்கை மேம்பாட்டுக்கான கூறுகள். அது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை தந்து கொண்டிருக்கிறது. இப்போ அது ரத்து. ஏன்னா 5 ஆண்டு திட்டத்தை நீங்கள் ரத்து செஞ்சுட்டு கொள்கை குழு உருவாக்கின பிறகு 5 ஆண்டு திட்டத்தினுடைய ஒரு சிறப்பு கூறாக இருக்கிற பட்டியலின மக்களுக்கான அந்த சலுகைகள் இருக்குது பாருங்க, உரிமைகள் இருக்குது பாருங்க, அது முற்றிலுமாக ரத்து செய்யப்படுகிறது. அதை பற்றி விவாதமே இல்லை. ஏன்னா 5 ஆண்டு திட்டமே ரத்து. அதனுடைய அங்கக கூறாக இருக்கிற இந்த பட்டியலின மக்களுக்கு தருகிற சலுகைகளும் ரத்து. அப்படின்னா இது லட்சக்கணக்கான பட்டியலின மக்களுக்கு, வாழ்வின் விளிம்பு நிலையில் இருக்கிற ஏழைகளுக்கு செய்யப்படுகிற பெரும் துரோகம் அல்லவா? மதுரை அருண், உங்க கேள்வி. மானியம் குறித்தான பார்வையே மாற்று கருத்து இருக்கு எனக்கு. சொல்லணும்னாக்கா, மக்களிடம் வரிப்பணத்திலிருந்து இயங்கக்கூடிய அரசாங்கம் அந்த வரிப்பணத்தை விட்டு பட்ஜெட் போடும்போது அந்த வரிப்பணத்திலிருந்து மக்கள்கிட்ட இருந்து வாங்கின வரிப்பணத்திலிருந்து மக்களுக்கே கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு தான் மானியம். மாறா இதை நம்ம ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடியதா இல்லை சலுகையாவோ இலவசமாவோ புரிஞ்சு வச்சிருக்கோம். தேவை இங்கே ஏழைகளுக்கு அதிகம் அப்படின்றதுனால ஏழைகள் கொடுக்கணுன்றது முன்னுரிமை. மாறா இப்போ விவசாயத்துக்கு மானியத்தை குறைக்கிறாங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 9 கோடி பேர் பலனாளிகள் இருந்த இந்த நாட்டில் இப்போ 2 கோடி பேர் 3 மாசமா சம்பளம் போடலை.
2 கோடி பேருக்கு முழுக்க வேலை வாய்ப்பை பறிச்சுட்டாங்க. மீதி ஆட்களுக்கு எப்போ வேலைன்னு தெரியல. இதெல்லாம் மானியம் கட் பண்ணுறதுனால வர பிரச்சனை. சரி, விவசாயத்துக்கு மானியம் கட் பண்ணுறாங்க, விவசாய கூலிகளுக்கு மானியம், அதாவது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கான மானியத்தை கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மானியம் வேற எங்கேயா டைவர்ட் ஆகணும் தானே. கல்வி, மருத்துவ மாதிரியான விஷயங்களுக்கு கல்விக்கான மானியத்தையும் கட் பண்ணுறாங்க, உயர்கல்விக்கான மானியம் கட் ஆகுதுன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. ஆர்டிஇன்னு சொல்லக்கூடிய ரைட் டு எஜுகேஷன் திட்டத்தின் கீழ் வரக்கூடிய பள்ளிகளில் வந்து மானியம் சரியாக செயல்படுதா, இல்லை அந்த பள்ளிகளுக்கான கட்டணம் செலுத்தப்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை. போன வருஷத்துக்கான கட்டணம் இன்னும் செலுத்தப்படல. இது மாதிரி மானியத்தின் மீதான புரிதலே தவறா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, இதுக்கான பதிலை கேட்கலாம். கல்யாண்ராமன். இந்த மானியம்ன்றதுல வந்து ப்ரொடக்டிவ் அன்ப்ரொடக்டிவ்னு 2ஆ கேட்டகரைஸ் பண்ணிடலாம். இந்தியாவில் கிட்டத்தட்ட 9,917 ரூபா இன்னைக்கு வெறும் ஃபுட் சப்சிடி கொடுக்கப்படுது. அதாவது பிபிஎலுக்கு கீழே இருக்கவங்களை நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்தோம்னா ஒரு தனி நபருக்கு 9,917 ரூபா சப்சிடி போறதா ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பெட்ரோலியம் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா தனி நபருக்கு 1000 ரூபாய் சப்சிடி போகுது வருஷத்துக்கு. 2013-14 கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபெர்டிலைசர் கணக்கு எடுத்தீங்கன்னா ஒரு தனி நபர் கணக்கு எடுத்தோம்னா, ஏன்னா அது வந்து 60% பேர் தான் விவசாயத்தில் இருக்காங்க, அதுல வந்து ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு பேர் தான் நம்ம கணக்கு எடுத்தோம்னா இன்னும் அதிகமாகன்னு வச்சுக்கோங்க. பட்டியல் மூலமா நீங்க சொல்ல வர்றது ஒரு 7,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் வரும் ஒரு ஃபேமிலி, லேண்ட் ஹோல்டிங் ஃபேமிலி அப்படின்னா. ஆக இந்த சப்சிடிஸ்ன்றது வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். வரப்போற எல்லா காலகட்டத்திலையுமே ஏதோ ரூபத்தில் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏழ்மை என்பது முழுமையாக ஒழியும் வரை. இவங்க வந்து இப்போ யூஎஸை பத்தி பேசினாங்க. யூஎஸ்ல வந்து விவசாயத்துக்கு நிறைய சப்சிடி தராங்கன்றாங்க. யூஎஸ் ஏன் விவசாயத்துக்கு சப்சிடி தராங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரச்சனையை வந்து ஈஸியா இருக்கும். அதுக்கு மற்ற நாடுகளுடைய ப்ரொடக்டிவ் நான் ப்ரொடக்டிவ்னு சொன்னீங்க, அது என்ன அது சொல்லுங்க. அதாவது இப்போ எதெல்லாம் தேவையான மானியங்கள், எதெல்லாம் தேவையற்றது நினைக்கிறீங்க? ஃபெர்டிலைசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஃபெர்டிலைசருக்கு நான் சொன்ன மாதிரி $95 ஈக்குவலண்ட் தான் இன்னைக்கு இருக்கு. 4,800 ரூபா, 4,900 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. ஆனா உலக சந்தையில இல்ல வந்து பொதுப்படையான சந்தையில பாத்தீங்கன்னா 20,000க்கு மேல இருக்கு. இது வந்து ப்ரொடக்டிவிட்டிக்கான ஒரு சலுகை. அப்புறம் மனுஷர்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. இது வந்து அவர்கள் ஆரோக்கியமா இருந்தாதான் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதற்கான சலுகைகள் தந்துதான் ஆகணும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அரசாங்கம் எல்லாமே தேவைன்றத பொது இந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லைன்றத மட்டும் உதாரணத்துக்கு பெட்ரோல் சப்சிடி அது வந்து தேவையற்ற ஒரு விஷயம். இன்னைக்கு எல்பிஜி வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு ஏழை மக்களுக்கு கொடுக்கணும்னு அரசாங்கம் முடிவு பண்ணிருக்கு. அதுல என்ன விரும்புறாங்க, யாருக்கெல்லாம் அஃபோர்டபிலிட்டி இருக்கோ அவர்கள்லாம் வந்து இதுல இருந்து விலகிக்கணும். கணேஷ் குறிப்பிடுறீங்க, சொல்லுங்க சார். பெட்ரோல்ல சப்சிடியே கிடையாது சார். சார், பெட்ரோல்ல சப்சிடியே கிடையாது. 100 ரூபாய்க்கு வரக்கூடிய எண்ணெயில 40 ரூபாய் வரி போட்டுட்டு 10 ரூபாய் அதுல சலுகை கொடுத்துட்டு இந்த 10 ரூபாய் நஷ்ட கணக்கை காமிக்குது அரசு ஒழிய 30 ரூபாய் லாபம் என்பதை அரசு காமிக்கிறதே கிடையாது. இது வந்து 3 விருந்தினர்களுக்குமே நான் வந்து மானியம் லாப நஷ்ட கணக்கு அரசாங்கம் பேசக்கூடாது. அடிப்படை புரிஞ்சுக்கணும். நீங்க அரசாங்கம் என்பது கம்பெனி கிடையாது. ஆக நீங்க அரசாங்கத்தை வந்து லாப நஷ்ட கணக்கு பத்தி நம்ம பேசக்கூடாது. அரசாங்கத்திற்கு வரியாக போய் சேர்கிறது. நஷ்ட கணக்கு சொன்னதே நீங்க தானே. என்ன முதல் விஷயம் இன்னைக்கு அடிப்படையிலே கோளாறு. நீங்கள் சப்சிடியே கிடையாது இருக்குங்க. எல்பிஜி சப்சிடி கிடையாது. எல்பிஜி எங்க மானியம் பேசிட்டு இருக்கீங்க. எல்பிஜி எதுல இருந்து வருது? ஆயில் அண்ட் கேஸ் வந்து ஒரே சப்ஜெக்ட் சார். நீங்க சொல்றது என்னன்னா நீங்க சொல்ற எல்பிஜி கிடையாது சார். இது உங்க அரசாங்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய 2 துறைகளுக்கும் இடையிலான விஷயம். அதெல்லாம் தெரியும், எனக்கு புரியுது. நேரடியா சம்பந்தம் கிடையாது இல்லையான்றது தான் கேள்வி. நீங்க வந்து அதுல வரிய போடுறீங்க. சப்சிடி இருக்கா இல்லையான்றத ஒத்துக்கிறதுக்கு ஏன் தயாரா இல்ல நீங்க? என்ன கேஸ்ல சப்சிடி இருக்கா இல்லையா? எல்பிஜில இருக்கு இல்லையா? என்னுடைய கேள்வி நேரடியான கேள்வி சார். என்னுடைய கேள்வி நேரடியான கேள்வி. பெட்ரோலிய பொருட்கள் மீதான வரி மூலம் வரக்கூடிய வருமானம் அரசுக்கு எவ்வளவு? அதற்கும் நீங்கள் சொல்லக்கூடிய மானியத்துக்கும் என்ன வித்தியாசம்? இதற்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஒரே ஒரு நொடி. வீரபாண்டியன் குறுக்கிட்டு. நான் குறுக்கிட்டது என்னன்னா, இப்ப இது வந்து நம்ம அரசியல் சாசனப்படி மக்கள் நல அரசு இது. எனவே மக்களுக்காக தருகிற அந்த உரிமைகள் சலுகைகள் என்ன இருந்தாலும் சரி, அது தவறுன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த நேயர்களோட நான் உடன்படுறேன். ஆனா கடந்த அரசும் சரி இந்த அரசும் சரி நாடு கடந்த நிறுவனங்களுக்கு செய்திருக்கிற சலுகைகளோட நமது சொந்த மக்களுக்கு செய்திருக்கிற சலுகைகள் நீங்க சொல்றீங்க இந்த மானியங்கள், அதை ஒப்பிட்டு பார்க்கணும் நான் கேட்டுக்கொள்கிறேன். பிஜேபி நண்பரை ஏறத்தாழ ஒரு மல்டிநேஷனல் டிரான்ஸ்நேஷன் 20 கம்பெனிகளுக்கு
இந்த ஓராண்டில் மட்டும் கடந்த 6 மாதம் இந்த இடைப்பட்ட இந்த ஆட்சிக்கு வந்த 4-5 மாதங்கள் நம்ம எத்தனை லட்சம் கோடி சலுகைகளை தந்திருக்கிறோம்? தயவு செஞ்சு சொல்லுங்க எத்தனை லட்சம் கோடின்னு. 3 லட்சம் கோடி. 3 லட்சம் கோடி 11 நாடு கடந்த நிறுவனங்களுக்கு நாம தந்திருக்கிறோம். நிலம், மின்சாரம், கொடுக்க முடியுமா? எப்படிங்க நம்பர் சொல்றீங்க? பிரேக்கப் இல்ல ஒரே ஒரு தயவு செஞ்சு சொல்லுங்க. நம்பர் சொல்லுங்க. எந்த கம்பெனிக்கு 20 கம்பெனி சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 கம்பெனி சொல்லுங்க பார்க்கலாம். நோக்கியாக்கு நோக்கியா எப்போ வந்துச்சுங்க? ஒரு நிமிஷம் இருங்க. நோக்கியாவோட இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளவு? நான் கேக்குறேன். பேச விட மாட்டீங்களா? ஏன் நீங்க கோபப்படுறீங்க? இன்டராக்ஷன் தானே. நான் சொல்றேன் எப்போ வந்துச்சு? நோக்கியா எப்போ வந்துச்சு? 3 லட்சம் கோடிகள் நீங்க ஒரு அலகேஷன் பொய்யை வந்து ஆணித்தரமா பொய்யை சொல்றதுன்றது அயோக்கியத்தனம். தயவு செஞ்சு செய்ய வேண்டாம். அத சொல்லுங்க. நோக்கியாக்கு கொடுத்த சலுகைகள் என்ன? யார் கொடுத்தாங்க? எப்போ? வீரபாண்டியன். நாடு கடந்த நிறுவனங்கள் 113 நிறுவனங்களுக்கு கடந்த 3 ஆண்டு இந்தியாவில் தரப்பட்டிருக்கிற சலுகை ஏறத்தாழ 3 லட்சம் கோடி. இப்பதான் 20 கம்பெனிக்கு 3 லட்சம். நீங்க இப்ப வந்து 113 கம்பெனிக்கு 3 லட்சம்ன்றீங்க. இந்த 20 கம்பெனில ஒரு 5 கம்பெனி பேரை சொல்லுங்க. யூனியன் கார்பன் டை. நீங்க வந்து நீங்க அழகா கம்யூனிஸ்டுடைய பிரச்சனையே என்ன? பேச விடுங்க சார். உங்களை நான் பேச விடுறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சிம்பிள் கேள்வி. நான் கேட்கணுமா? 20 கம்பெனிகளுக்கு 3 லட்சம் சொன்னீங்களே, அது என்ன கணக்கு? தயவு செஞ்சு ஒவ்வொரு கம்பெனிக்கு பிரேக். யூனியன் கார்பன் டைக்கு இந்திய அரசாங்கம், மத்திய அரசாங்கம் தந்திருக்கிற சலுகை என்பது 11,000 கோடி. நீங்க மறுக்க முடியுமா? இங்க இருக்கிற போர்டு யூனியன் கார்பைட் இங்க தெரியுமா? வேலை வாய்ப்பு சொல்லுங்க. தொழில் வளர்ச்சிக்காக, வேலை வாய்ப்புக்காக டிரான்ஸ்நேஷன் கம்பெனிகளுக்காக நீங்கள் கதவை திறந்து விட்டுறீங்க. வெறும் கதவை தரல, நீங்க சலுகைகள் தருகிறீர்கள். நீங்கள் தந்திருக்கிற அந்த சலுகையுடன் கடைகோடியில் இருக்கிற ஏழை மக்களுக்கு தந்திருக்கிற சலுகையோடு ஒப்பிடுங்கள். எந்த சலுகை அதிகம்? இப்ப இத மானியம்னு சொல்லணும், அது சலுகைன்னு சொல்லணும், அப்படிதானே? இல்ல, நானும் சொல்ல வரேன். நீங்க அடிப்படையில் மாற்று நினைக்கிறீர்களா? நான் ஒரு கேள்வி அவருக்கு எழுப்புறேன். மக்கள் நல அரசு என்பதிலிருந்து கார்ப்பரேட் நலன் அரசை நோக்கி இந்திய அரசு நகர்கிறதோ என்பதுதான் ஜேட்லினுடைய வாதம். நான் சொல்ல வரேன். எந்த தேதி, எந்த டேட், என்ன கிழமைன்னு கேக்குறாரு பாருங்க. ஆர்குமெண்ட்ல இவருடைய வாதம் சரியானதான்றதுதான் இங்க ரெஃபரன்ஸ். வாதம் இல்லன்றதுதான் உண்மை. என்ன உங்களால வந்து நோக்கியால இருந்து ஆரம்பிக்கிறீங்க நீங்க. நோக்கியாக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? 3 லட்சம் கோடிகள் இந்த ரொம்ப எளிமையா இவ்வளவு ஸ்டாட்டிஸ்டிக்கலா இன்டர்பிரட் பண்ணிக்க வேணாம், இவ்வளவு ஸ்டாட்டிஸ்டிக்கலா குழப்பிக்க வேணாம். ரொம்ப எளிமையா பேருந்து கட்டணம் வந்து கூடிட்டே இருக்கு, விமான கட்டணம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, விவசாயிகளுக்கான உதவிகள் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு, தண்ணி மீதான வரி, மின்சார மீதான வரி வந்து கூடிட்டே இருக்குது. இதே வந்து அதானிக்கு வந்து 6000 கோடி ஆஸ்திரேலியால போய் தொழில் பண்றதுக்கு கொடுக்குறாங்க, ஏற்படுத்தப்படல. விமான கம்பெனிகளுக்கான சலுகைகள் வழங்கிட்டே இருக்காங்க. நண்பரே, உங்களுடைய வாதம் தவறு. விவசாயத்துக்கான சப்சிடி குறைக்கப்படல. எப்படி சார்? சொல்லுங்க. நீங்க இருந்தா சொல்லுங்க, எப்ப பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. எவ்வளவு குறைச்சாங்க சொல்லுங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க, எப்ப குறைச்சாங்க, எவ்வளவு குறைச்சாங்க? ஒரு நொடி. மதுரை நேயர் பதில் இருக்கா? அனுமானங்கள் அடிப்படையில் குறைத்திருவாங்க என்று சொல்வதற்கு எந்த விதமான குறைக்கவே இல்லை. ஐயா வணக்கங்க. ஒரு நொடி. ஜெயபிரகாஷ் ஐயா வணக்கங்க. ஐயா, அதாவது வந்துங்க, குறிப்பா நான் வந்து பிஜேபி காங்கிரஸ் அப்படின்ற வேறுபாட்டோட நான் பேச விரும்பல. பொதுவா இந்திய அரசினுடைய செயல்பாடுகளே தொடர்ச்சியா நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா, என்னைக்கு வந்து 1991 உலகமயமாக்கல் திட்டம் வந்து இங்க காலடி எடுத்து வச்சதோ, அன்னையிலிருந்து இங்க இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களா இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் நல திட்டங்கள் அத்தனை வந்து கை வைக்கப்பட்டு தான் இருக்கு. நீங்க குறிப்பா சொல்ல போனீங்கன்னா, முதல்ல மானியம் என்பதே உழவர்கள், சிறு உற்பத்தியாளர்கள் அவர்களுடைய சுயசார்பை நிறைவடைய வரைக்கும் கொடுப்பதற்கான ஒரு திட்டம் தான் மானியம் அப்படின்றது. ஆனா இவர்கள் மானியத்தை போய் படிப்படியாக குறைக்கணும்னு சொல்றதுக்கான தேவை எங்கிருந்து வந்துச்சு? இப்ப உண்மையிலேயே விவசாயிகளுடைய தற்கொலை குறைஞ்சிருச்சா, சிறு உற்பத்தியாளர்கள் தன்னிறைவை அடைந்து விட்டார்களா என்ற கேள்விக்கெல்லாம் என்ன பதில் வச்சுக்க போறாங்க? உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் வந்து முதல்ல சாதாரணமா வாங்கிட்டு இருந்தாங்க. இவங்க கேஸ் சிலிண்டர்ஸ் வாங்கிட்டு இருக்கும் போது இன்னைக்கு எதுக்காக வங்கி திட்டம் கொண்டு வரணும்? எதுக்காக 1000 ரூபாய் கொடுத்து அதுல ஒரு மானியத்தை வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல கொண்டு வர வேண்டிய தேவை என்ன? சாதாரணமா ஜனங்க வந்து சாப்பாட்டை வந்து வாய் வழியை தான் எடுத்து சாப்பிட்டு இருந்தாங்க. இவங்க எதற்கு சாப்பிடணுன்ற திட்டத்துக்கு எதுக்காக கொண்டு வந்தாங்க?
இதனோட திட்டத்தினுடைய முழு நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா முழுக்க மானியத்தை முழுக்க குறைப்பதற்கான நடவடிக்கை தான். உங்க அனுமானத்துக்கு பதில் சொல்ல முடியாது. முழுக்க குறைச்சிட்டு நீங்க வந்து பேசுறீங்க. இருங்க அதாவது இன்னைக்கு வந்து 200 சொச்ச ரூபாயில நீங்க வந்து கேஸ் சிலிண்டர் வாங்கிட்டீங்க. இன்னைக்கு 200 சொச்ச ரூபாயில கேஸ் சிலிண்டர் வாங்குறீங்க. இது வந்து முழுக்க அனுமானம். இருங்க நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க கேட்டீங்க சொல்லி முடிக்கிறேன். நீங்களா வந்து 250 சொல்லலையா? ஐயா ஒரு நிமிஷம் சொல்றதுக்கு நாங்க 250 நல்லா இருக்கும். இன்னைக்கு உண்மை என்னன்னா இந்த கேஸ் சிலிண்டர் என்பது திருட்டுத்தனமா மார்க்கெட்ல இருங்க பேசி முடிக்க விடுங்க. திருட்டுத்தனமா மார்க்கெட்ல நிறைய போயிட்டு இருந்த கேஸ் இந்த முயற்சி மூலமாக நிறையவே தடைபட்டிருக்கு. இன்னைக்கு நீங்க வந்து டீ கடையில போய் பாருங்க, ஹோட்டல்ல போய் பாருங்க, வீட்டுக்கு போற கேஸ் என்பது இப்போ வந்து ஹோட்டல்களை உபயோகப்படுத்தப்படுவதில்லை. அதற்கு காரணம் இந்த மாதிரி குறைச்சதுடைய விளைவு தான். இத வந்து புரிஞ்சுக்கணும். சரி, இதுல ஒரு கருத்து இருக்கும். அங்க இருக்கிற அந்த டெலிவரி பாய்றீங்களா தடை செய்யறதுக்கான முயற்சி இது. நான் அந்த கோயம்புத்தூர் விஷயத்தை நான் வந்து ஒரே ஒரு நிமிஷம் கிட்டத்தட்ட அதோட கேள்வி சேர்த்துக்கலாம். கோயம்புத்தூர் நாயர் சொன்னதுல கோயம்புத்தூர் நாயர் சொன்னதுல மன்னிக்கணும் ஐயா. அதாவது நீங்க ஒண்ணு இல்ல, சாதாரண ஜனங்க அடித்தட்டு மக்களினுடைய கருத்து கணிப்பு கேட்க தயாரா இருக்காங்களா? கேஸ் சிலிண்டர் மானியம் வந்து இன்னைக்கு நேரடியாக இப்படி ஒரு திட்டத்தில் கொண்டு வரதுக்கு சாதாரண ஜனங்க கிட்ட போய் கருத்து கணிப்பு கேட்க தயாரா இருக்காங்களா? யாருக்குமே கண்டிப்பா எந்த விதமான உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது நீங்க உங்க கேள்வி என்ன, அவர் கோயம்புத்தூர் நேயருடன் நான் உடன்படுறேன். விலைவாசி அத்தியாவசிய விளைபொருட்களின் விலைவாசியை குறைப்பதாக தான் மத்திய அரசாங்கம் வாக்குறுதி அளித்தது. நரேந்திர மோடி ஊருக்கு வாக்குறுதி அளித்தார். வந்தவுடன் மக்கள் பயன்படுத்துகிற அத்தியாவசிய பொருட்களில் மிக மிக முக்கியமானது இந்த கேஸ் சிலிண்டர். இதனுடைய விலையை குறைத்திருக்கலாம் அல்லவா? அந்த கேள்வி அதற்குள் இருப்பதாக நான் கருதுகிறேன். ஒன்று. இன்னொரு வாக்குறுதி, நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் வேலை செய்கிற அளவுக்கு சம்பளம் அவர்களுக்கு கூலி அவர்களுக்கு போதவில்லை. கடந்த அரசு இதை பற்றி எத்தகைய பார்வையும் இல்லை. எங்கள் அரசு பொறுப்பேற்றவுடன் இதற்கான ஒரு குழு அமைத்து உரிய கூலியை உருவாக்குவதற்கான முயற்சிகள் நாங்கள் செய்வோம் அப்படின்னீங்க. அடுத்த குழு அமைக்கப்பட்டதா? கூலி ஏதாச்சும் உயர்த்திருக்கிறீங்களா? நாம் பயன்படுத்துகிற பொருட்களின் விலையை குறைத்து சாதாரண ஏழை மக்களுக்கான கூலியை உயர்த்தினாலே போதும். எதற்கு இப்படி உலகத்தை சுற்றுகிறீர்கள்? ஏன்னா முகத்தை சுத்தினா ஒரு கோபம் வருது. உலகத்தை சுத்தியா வரீங்க? அதே நேரத்தில் திரு வேலுசாமி, இதற்கான காரணமாக அவங்க சொல்றது பொருளாதார நம்பகத்தன்மையை நிலைநாட்ட வேண்டும்னு கூட சொல்லல, மீண்டும் நிலைநாட்ட வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? உங்க ஆட்சியில் அந்த நம்பகத்தன்மையை போக்கடிச்சிட்டீங்க. இப்ப நாங்க கஷ்டப்பட வேண்டியிருக்கு, மானியத்தை குறைக்க வேண்டியிருக்கு, கெட்ட பேரை வாங்க வேண்டியிருக்கு. அங்க மாமியார் உடைச்சா மண் குடம், மரும உடைச்சா பொன் குடங்கிற கதையா காங்கிரஸ் ஆட்சியில கொஞ்ச காலத்துக்கு முன்னால ரயில் டிக்கெட் ஒரு 5% அந்த விலை உயர்வு சொல்ற போது பிஜேபி என்ன சொல்லுச்சு? ரயில் சேவை என்பது மக்களுக்கு சேவை செய்கிற நிறுவனம், அதுல லாப நஷ்ட கணக்கே பார்க்க கூடாது, அது கூடாதுன்னு சத்தம் போட்டாங்க. ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் திருச்சி வந்து மெட்ராஸுக்கு 100 ரூபாய் டிக்கெட்ல வந்தேன், இப்ப 140 ரூபாய் கேட்கிறான். அதுக்கு என்னென்ன வழியிலேயோ சொல்லி 30% கூட்டிட்டாங்க வெவ்வேறு வழியில. இதை போல காங்கிரஸ், நான் என்ன சொல்றேன், இவர்கள் தேர்தலிலே மக்களிடம் வாக்கு கேட்க என்ன கேட்டாங்க? வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. அதுதான் இவர்கள் சொல்ற இந்த திட்டத்தில் எந்த திட்டத்திலேயாவது என்ன வளர்ச்சி இருக்கு? இந்த மலையை நான் தூக்கி நடப்பேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்ன கதை நமக்கு தெரியும். ஒரு மாசம் எனக்கு சோறு போடுங்க, நான் தண்டால் பஸ் எடுத்து மலையை தூக்குறேன்னு சொல்லி அந்த நாள் முடிஞ்ச உடனே எங்கேயா தூக்குண்டா எல்லாரும் தூக்கி தலையில வைங்கன்னு சொன்ன கதையா ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால இவர்கள் பேச்சே மாறி இருக்கு. காங்கிரஸ் தவறு செஞ்சாலும் நீங்க சொன்னீங்க, அதுல இருந்து எந்த வகையில மாறுபடுறீங்க? வெளிநாட்டு முதலீடுகள் ரொம்ப வரணும், வருவதற்கான சூழ்நிலை இந்தியா வந்து ஒரு தரமான நாடாக இருக்கணும், இவ்வளவு மானியங்கள் இருந்தா முதலீடு வர்றது குறையும் அப்படின்னு அவங்க கருத்தா இருக்கு. ஏங்க தமிழ்நாடு நாடு என்ன முன்னேறலையா? நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸ் ஆட்சியில ஒரு காலத்துல எவ்வளவு வருமானம் இருந்துச்சு? 100 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுல வருமானம் பட்ஜெட் இருக்கிற போது தமிழ்நாட்டுல எத்தனை ஆலைகள் இருந்துச்சு, எத்தனை அணைகள் கட்டப்பட்டது, எவ்வளவு முன்னேற்ற திட்டங்கள் இருக்குது. இன்னைக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல வந்திருக்கு, வரல இல்ல. அதே போல அகில இந்திய அளவுல குறைந்த அந்த வருமானம் வருகிற போதுதான் பெரிய பெரிய அணைகள் பக்ரானங்கள் இருந்து நாகார்ஜுன இருந்து பெரிய பெரிய ஆலைகள் இருந்து உருவாக்குனாங்க. அது வளர்ச்சியுடைய தொலைநோக்கு பார்வையோட செஞ்சாங்க. இவர்களுக்கு அந்த தொலைநோக்கு பார்வை என்ன இருக்கு? இவருடைய திட்டம் என்ன? இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அதை சொல்றதை விட்டுட்டு வெவ்வேறு வகையில் வார்த்தை ஜாலங்கள் மட்டும்தான். திருச்சி நேயர் பா ஜீவானந்தம், உங்க கேள்வி முதல்ல வைங்க. நான் முதலாவதாக கல்யாண்ராமன் அவர்களிடம் கேள்வி கேட்க விரும்புகிறேன். அவர் சொன்னார், உலக வளர்ந்த நாடுகள் அனைத்துமே இப்போ மானியத்தை நீக்கிவிட்டதுன்னு. அணு ஆயுதம் விற்பதே தொழிலாக கொண்ட ஒரு அமெரிக்க நாடு வெறும் 7 லட்சம் பேர் தான் விவசாயம் செய்கிறாங்க, 70 லட்சம் பேர் ஜெயிலில் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அமெரிக்க நாட்டிலே 90% மானியம் வழங்குகிறாங்க.
இங்கிலாந்தில் 92% மானியம் வழங்குறாங்க. அப்படிப்பட்ட நாடுகளே மானியம் வழங்குறாங்க. அதுக்கு கல்யாண்ராமன் சார் சொன்னது அது ஒரு ஆரோக்கியத்துக்காக இருக்கப்படுகிறது அப்படின்னு. உலகமயமாகுதல் ஒரு விஷயத்தில் 90% மானியம் கொண்டு விவசாயம் செய்யும் ஒரு அமெரிக்கா பங்குச்சந்தை கொண்டு வியாபார சந்தை கொண்டு வரும்போதும் மானியமே இல்லாமல் விவசாயம் செய்து விற்பனை கொண்டு வரும் இந்திய நாடும் எப்படி பங்களிக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னார் ஏழைகள் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாத ஒரு திட்டம் அப்படிங்கிறாரு. குடிப்ப தண்ணீர், ரயில்வே, ஆஸ்பத்திரி, இந்த அனைத்துமே சேவைக்கான ஒரு விஷயம்தான். அப்படிங்கும்போது எரிவாயுங்கிற ஒரு விஷயம் சேவைக்கான விஷயம்தான். மானியம் அப்படிங்கிற ஒரு விஷயமே மக்கள் தன்னோட அனைத்து சுமைகளையும் மக்களாலே எடுத்து செல்ல முடியாது. அதற்கு உதவியாக அரசாங்கம் தனது வருமானத்திலிருந்தே மக்களுக்கு கொடுப்பதான் மானியங்கிற ஒரு விஷயம். அப்படிப்பட்ட விஷயத்தை நீங்க நிப்பாட்டும் பொழுது உங்க கேள்வி புரியுது. அடுத்த நேருக்கு வாய்ப்பளிக்கலாம். மக்களுக்கு மிகவும் பாதிக்கப்படுமே. மதுரையில் இருக்கிற பாண்டியராஜன் உங்க கேள்வி வைங்க. இப்போ இவர் கல்யாணம் சொன்னாரு 235 ரூபாய் சிலிண்டர் இருந்தா எனக்கு ஒரு சிலிண்டர் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ கரண்ட் ரேட்ல சிலிண்டர் விலையா 435. அவங்க அந்த கேஸ் சிலிண்டருக்கான மானியத்தை வந்து அவங்க அமல்படுத்துற விதம் வந்து மக்களை சென்றடையுமான்றது சந்தேகமான விஷயம்தான். சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா ஆதார் கார்டு வந்து ஒரு இந்தியருக்கு அவசியம் இல்லை, வேணும்னா ஆதார் கார்டு வச்சுக்கலாம், வேணான்னாங்க. காங்கிரஸ் தான் ஃபர்ஸ்ட் அந்த கேஸ் மானியத்துக்கு பேங்க்ல டைரக்டா பணத்தை போடுறோம்னு சொன்னாங்க. அப்ப முதல்ல எதிர்த்தது பிஜேபி தான். இப்ப அவங்களே இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரி, திட்டத்தை கொண்டு வந்திருக்கும் போது இப்ப இது ஒரு எந்த அளவுக்கு இந்த மானியம் போய் டைரக்டா இந்த இத ஒரு பாணியா வச்சிருக்கீங்களோ? முதல்ல ஒன்னு அறிவிக்கிறது, மக்கள் எதிர்ப்புனா ரெண்டு பேருடைய கேள்வியிலிருந்து நான் வந்து மக்கள் எதிர்த்தாங்கன்னா அதை பின்வாங்கிடுறது, தொடர்புகள் விட்டு போயிடக்கூடாது. நண்பர் ஜீவா சொன்னாரு அமெரிக்காவில் வந்து விவசாயத்துக்கு 90% வரை சப்சிடி தராங்கன்னு. அது உண்மை. அங்கே வந்து ஒரு விவசாயிக்கு வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் லேண்ட் இருக்கும். அவன் வந்து அவனுடைய உற்பத்தி பொருளை உலக சந்தையில் எங்கே வேணாலும் டம்ப் பண்ணலாம். அவனுடைய உற்பத்தி விலை வந்து ஒரு $1000 இருந்துச்சுன்னா அவன் $200 டம்ப் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்தியாவுடைய மக்காச்சோளம் வந்து வெளிநாட்டில் வந்து ஒரு $225 $230 நம்ம இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் FOB பிரைஸ்ல. இது அமெரிக்கா வந்து $150 விற்க முடியும் ஒரு அமெரிக்கன். இது வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் அயோக்கியத்தனமா பண்ற ஒரு டம்பிங்கான ஒரு முயற்சி. அதை நம்ம முறியடிக்கணும்னா நம்மளுடைய விலையை வந்து கண்ட்ரோல் வச்சுக்கணும். அதுக்கு தான் இந்த சப்சிடி போன்ற விஷயங்கள் நம்ம தொடர்ந்துட்டு இருக்கோம். இல்லாட்டா இந்த நாட்டுக்குள்ள இந்த பொருட்கள் வர முடியும். இன்னைக்கு இருக்கிற WTO அக்ரிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்தவரையில். அதனால இந்த நாட்டுக்கு என்ன பாதுகாப்போ இந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து இந்த அரசாங்கம் பண்ணோம். அதுல ஜீவனாந்தம் போன்ற நண்பர்களுக்கு வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ரெண்டாவது நண்பர் வந்து ஆதார் கார்டு விஷயத்தை சொன்னாரு. இந்த ஆதார் கார்டு விஷயத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 70,000 கோடிகள் செலவு செய்யப்பட்டு காங்கிரஸ் அரசாங்கத்தால் அதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி இல்லாம பண்ணியிருந்தாங்க. இதை வந்து சீர்தூக்கி பார்த்தப்ப இந்த அரசாங்கம் வந்த பிறகு இது தேவையில்லைன்னு ஒரு காலகட்டத்தில் நினைத்தால் கூட இதை வைத்து பல விஷயங்கள் பண்ண முடியுமே அப்படின்னு தோணுச்சு. அதனுடைய அடிப்படையில் தான் வந்துச்சு. அதுல தான் இன்னைக்கு வந்து கேஸ்க்கான அந்த மானியத்தை உடனடியா போடக்கூடிய ஒரு அணுகுமுறையோட இந்த அரசாங்கம் ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து பல்வேறு விஷயங்கள்ல எதிரொலிக்கும். வீரபாண்டியன், ஒரு நொடி. அமெரிக்க விவசாயிகளை சொல்லும் பொழுது விதர்பா விவசாயிகள் தான் ஞாபகத்துக்கு வர்றாங்க. கருத்தோட உடன்படுறீங்களா? போலி பயனாளிகளை களை எடுக்கணுன்றது முதன்மையான நோக்கம்னு அவங்க பொதுவாக சொல்லிட்டு வர்றாங்க. எல்லா விதங்கள்லையும் தமிழ்நாடு உள்பட மானியங்களை குறைத்து விட்டால் பசிக்கு அழுவார்களே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இதே ஏழை எளிய மக்கள் தானே டாஸ்மாக்ல கொண்டு போய் வருஷத்துக்கு 20,000 கோடி 25,000 கோடி கொண்டு கொட்டுறாங்களே. அப்ப அங்க மானியமே தேவைதானா என்ற எண்ணம் கூட வருகிறது. இல்ல அப்படி பெரும்பாலான உழைக்கும் மக்களால் நாட்டுக்கு பெரும் சேதாரம் இல்லை, நாட்டுக்கு பெரும் தீமையும் இல்லை. தீமை சேதாரம் என்பதெல்லாம் அதிகாரம் படைத்தவர்கள் பணம் படைத்தவர்களால் தான் வருகிறது. எளிய மக்கள் வந்து அந்த போதைக்கு ஆட்படக்கூடாது, ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. அதற்காக ஒரு பெரும் இயக்கம் தேவைப்படுகிறது. அதில் நான் உடன்படுறேன். ஆனால் அதனால் அந்த மக்களால் தீமை அப்படின்னா அவர்களுக்கு மானியம் கூடாது அப்படிலாம் நான் அப்படி அந்த எட்ஜுக்கு நம்ம போயிடக்கூடாது. ஏன்டானா இந்தியாவில் உழைக்கிற உழைப்பு இருக்குது பாருங்க. இந்த தட்பவெட்ப சூழலில் அவர்களுக்குரிய கலோரி 4 1 பகுதி கூட கிடைப்பதில்லை. எந்த ஆட்சியும் அதை பற்றி சிந்திப்பதில்லை. பிஜேபி ஆட்சி வாக்குறுதி கொடுத்தாங்க, கலோரி ரொம்ப குறைவா இருக்கிறது, மரண விகிதங்கள் அதிகரித்து விட்டது. ஜெட்லி பேசினார் பொதுக்கூட்டங்கள் எல்லாம். என்ன கலோரி இப்ப அதிகரிக்க போறீங்க? ஏழைகள் இன்னும் வறுமை கோட்டு கீழே இருக்கிற ஏழைகள் வந்து இன்னும் செத்துக்கிட்டாங்க இருக்காங்க பட்டினியில். அந்த மக்களுக்கான திட்டங்கள் என்ன திட்டம்? நான் கேட்க வந்தது என்னன்னாக்கா, நம்முடைய நாட்டு மக்கள் நம்முடைய சுயசார்புக்கு மானியம் என்பது இன்றியமையாதது. அது தந்துதான் ஆகணும். ஏன்டானா இது நம்மை சார்ந்தது, நமது சுயசார்புக்கானது, நாமே நமக்கே தந்து கொள்வது.
இதுல அர்த்தம் இருக்கிறது. நாடுகடன் நிறுவனங்கள் வலிமையானவர்கள். ஒரே ஒரு நிறுவனம் எஸ்காட் செலோ போர்டு ஒரு நிறுவனம் தமிழ்நாடு போன்று 12 மாநிலங்களை விலை பேச முடியும். ஒரே ஒரு நிறுவனம், நாடல்ல. அந்த நிறுவனங்களுக்கு எதற்கு சலுகை? அவர் என்ன எலும்பு தெரியுதா? பசியால் வருகிறார்கள் அவர்கள், கோர பசியால் வருகிறார்கள், நாட்டை கொள்ளையிடுவதற்காக வருகிறார்கள். அவருக்கு எதுக்கு சப்சிடி? அவனுக்கு எதற்கு சலுகை? அவனுக்கு எதற்கு சட்டம் வளைந்து கொடுக்கிறது? சட்ட திருத்தங்களை கொண்டு வர நீங்க தயாரா? அதற்கு மாறாக கதவுகளை நீங்க திறந்து விடுறீங்க, தடைகளை நீக்கிறீங்க. ஒரு யூனியன் கார்பெண்டை இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் அழைத்தது பேர்லாம் வரல. உன் நீதிமன்றம் உனக்கடா நான் வரமாட்டேன்னு சொன்னா. ஏற்கனவே தடை இருந்த போது அந்த தடையை இப்ப நீங்க நீக்கிறீங்க. இது பற்றி படித்த கல்யாணராமன் போன்றவர்களுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு ஒரு தவறான உணர்வு ஏற்படலையா சிந்தனையில்? இவையெல்லாம் தவறுன்னு ஒப்புக்கொள்ளையா மறுக்கிறீங்க நீங்க? யார் அவர்கள்? 8.5 கோடி மக்களை கொண்டு குவித்த கம்யூனிஸ்டுகளுடைய பேரை இவங்க வந்து என்ன முயற்சி பண்றாங்க? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, 10 ரூபாய் போடுகிற போது புரிந்துணர்வு ஒப்பந்தம்ன்றீங்க, மாநில அரசு மத்திய அரசு ஆஹா ஹோஹோன்றீங்க. 10 ரூபாய் போட்டு விட்டு 10 லட்சம் கோடி அவன் எடுத்து செல்கிற போது ஒரு அறிக்கை நாடாளுமன்றத்தில் உண்டா? சட்டமன்றத்தில் உண்டா? சரோஜினி நாயுடு அன்னைக்கு பாருனாங்க, இந்தியாவின் செல்வ வளங்கள் மேகங்களாக திரண்டு லண்டனில் மழை என பொழிகிறதுன்னு. இப்ப அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், கனடாவில் பொழிகிறது. அன்னைக்கு நீங்க சுதேசி பேசுனீங்க. அன்னைக்கு ஒரே ஒரு ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக எத்தனை கவிஞர்கள் தோன்றினார்கள், எவ்வளவு முன்னோர்கள் தோன்றினார்கள், எவ்வளவு இயக்கம் தேவை. ஒரே ஒரு நொடி. இன்னைக்கு கோவில் இருக்கிற கணேஷ் கேளுங்க சார். கோவையிலிருந்து ஒரு கேள்வியை. ஆமா சார். அதாவது 2011 கச்சா எண்ணெயுடைய சர்வதேச சந்தையில விலை ஒரு பீப்பாய் $111. இப்ப இன்றைய தினம் ஒரு பீப்பாய் உடைய விலை $49. 2011 1 லிட்டர் பெட்ரோல் விலை கோயம்புத்தூர்ல 63 ரூபாய், இன்றைய தினம் 61 ரூபாய். இதுல நீங்க சொல்லக்கூடிய மானியம் எங்கே போனது? 2 ரூபாய் விலை குறைப்புக்கும் $111 $49 குறைந்திருக்கிறது. இதுக்கும் என்ன தொடர்புங்கிற திரு கல்யாணராமன் விளக்கணா கொஞ்சம் பொறுத்து. இதோடு சேர்த்து மதுரை அருண் உங்க கேள்வி. வணக்கம். எனக்கு இந்த பாஜக தோழர்கிட்ட இந்த கேள்வி. முன்ன சொன்னாரு ஃபெர்டிலைசர் மீதான மானியத்தை வந்து உரம் மீதான மானியத்தை கட் பண்றதுக்கான ஏதாவது ஆதாரம் இருக்குதா? நீங்க ஆதாரம் இல்லாமல் பேசாதீங்க, யூகத்தின் அடிப்படையில் பேசாதீங்கன்னு சொன்னாரு. சென்ற ஆண்டு பாஜக ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஒரு கமிட்டி போட்டாங்க. அது முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் ஜலால் தலைமையில் அவர் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து நேத்து வந்து அருண் ஜேட்லி கொடுத்த அறிக்கை ஒண்ணு எக்கனாமிக் டைம்ஸ் என்ன சொல்றாங்க வந்து குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. சத்தமா பேசுறவங்க கம்யூனிஸ்டுகளை திட்டறதுனால வந்து எதுவும் நடந்த போறது கிடையாது. சப்சிடி பில் டுவர்ட்ஸ் ஃபெர்டிலைசர் ரன்ஸ் இன்டு lakhs of crores of rupees அப்படின்னு சொல்லிருக்காரு. டுவர்ட்ஸ் பெட்ரோல் இதே தான் சொல்லிருக்காரு. எனக்கு கேள்வி இருக்கு, என்ன கேள்வி கேட்டு முடிக்க விடுங்க. இந்த அரசாங்கம் இப்ப ஆளுங்கட்சி மாநிலம் இருக்கட்டும் மத்திய அரசாங்கம் இருக்கட்டும், பஸ் டிக்கெட் ரேட் குறையுது, ஏரோப்ளேன் டிக்கெட் ரேட் பஸ் டிக்கெட் ரேட் வந்து கூடுது, ட்ரெயின் டிக்கெட் ரேட் கூடுது, ஏரோப்ளேன் டிக்கெட் ரேட் குறையுது. எப்படி சார் அதானிக்கு வந்து 6000 கோடி எப்படி உங்களால கொடுக்க முடியுது? விவசாயிகளுக்கான மானியத்தையும் கல்விக்கான மானியத்தையும் கட் பண்ணு நினைக்கிறீங்க. வளர்ச்சின்றது வந்து மக்களுக்கானதா இருக்கணும். முதலாளிக்கான இருக்கும்போது அது வியாதி ஆயிடும். ஒரு கை மட்டும் வளர்ந்தா அதுக்கு பேரு வியாதி சார், வளர்ச்சி கிடையாது. ஒரு நொடி ஜெயபிரகாஷோட நான் முடிக்கிறேன், விரைவாவை. அதாவது வந்துங்க, இப்ப வந்து நம்மளுடைய நாட்டுல சாதாரண ஜனங்க கிட்ட இருந்தாலும் யாரும் கடன் வாங்க கிடையாது. ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். பெரிய பெரிய முதலாளிகள் கிட்ட இருந்து இன்னும் வாராக்கடன் மட்டும் 1 லட்சம் கோடி இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கிகள்ல இருக்கு. அந்த கடனை எல்லாம் வசூலிக்க இந்த அரசுக்கு துப்பு கிடையாது. நீங்க ரொம்ப கம்மியா சொல்றீங்க. இல்ல சரி, அதிகமா கூட இருக்கட்டும், நீங்க தான் புள்ளி விவர புள்ளியா கூட இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்ல. நான் சொல்ற அதாவது கேள்விக்கு கேள்வி பதில் இல்லைங்கய்யா, கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நாங்க பாமரத்தனமா கூட சில கேள்விகள் கேட்டாலும் ஒரு குடிமகனுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு, சரிங்களா? எங்களுடைய கேள்வி பாமரத்தனமா கூட போகட்டும், அதை பத்தி தப்பு கிடையாது. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க சொல்ல மாதிரி 1 லட்சம் கோடிக்கு மேலேயே கூட இருக்கட்டும். ஆனா நாங்க சொல்றது என்னன்னா, அந்த கடனை எல்லாம் வசூலிக்க துப்பு கிடையாது இந்த அரசுக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கடனை வந்து நீங்க ரத்து செய்யறீங்க. தினம் செத்துக்கிட்டு இருக்கிறான். இங்க இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டருக்கு வந்து உடனடி நேரடியா வாங்கிட்டு இருந்தவர் வந்து வங்கி மூலியமா போட்டு தரேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் எதுக்கு? அதாவது ஜனங்களை வந்து நீங்க பழக்கப்படுத்துறீங்க. ஜனங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அரசுடைய கஜானா காலி ஆயிருச்சு, இனிமேல் மானியம் வராது, 1000 ரூபாய் வந்து கொடுத்துதான் வாங்கணும்ன்ற விஷயத்துக்காக நீங்க பழக்கப்படுறதுக்கான முயற்சி தான் இது, வேற ஒண்ணும் கிடையாது. முழுக்க முழுக்க எல்லா ஜனங்களையும் சாகடிக்கிறதுக்கான வேலையில் நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க. அதாவது நண்பர் அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, $111 இருந்து இப்ப இன்னைக்கு $49 வந்த பிறகு ஒரு கேள்வி கேட்டாரு. உங்களுக்கு புள்ளி விவரம் பிடிக்கும்னு புள்ளி விவரம் சொல்லியிருக்காரு. ஆமா,
அன்னைக்கு இருந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் இன்னைக்கு இருந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் ரொம்ப வித்தியாசமானது. அன்னைக்கு 45 ரூபா 47 ரூபாயில் இருந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு இன்னைக்கு 63 ரூபா வரை போயிடுச்சு. இதை புரிஞ்சுக்கணும் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், 2009 பொருளாதார மந்த நிலை வந்த பிறகு காங்கிரஸ் அரசாங்கம் மக்களுடைய கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக எக்ஸைஸ் டியூட்டி, அதாவது கலால் வரியை முழுமையாக நீக்கி இருந்தார்கள். இன்று பாரதிய ஜனதா அரசாங்கம் அதை ஏற்றி இருக்கிறது, 3 முறை ஏற்றி இருக்கிறது. ஏனென்றால் அரசாங்கத்திற்கு பணம் தேவைப்படுகிறது. இதுல முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் கிட்டத்தட்ட 1,20,000 கோடிகளை அட்வான்ஸ் டாக்ஸா கலெக்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. அதாவது இன்னைக்கு வர வேண்டிய டாக்ஸ் எல்லாம் மீண்டும் மீண்டும் அதே தான் சொல்றீங்க. அப்ப இருங்க, அதான் உண்மை. என்ன சோ அட்வான்ஸ் டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வர வேண்டிய பணத்தை கூட வரவிடாம தடுத்த சூழ்நிலையில, உதாரணத்துக்கு 6,000 கோடிகளை ஹெல்த்துக்கான இதுல இருந்து எடுத்தோம். என்ன மாநில அரசாங்கங்கள் உபயோகப்படுத்தல அந்த பணத்தை. அந்த சூழ்நிலை அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு செலவீனங்களை சந்திப்பதற்காக அரசாங்கத்திற்கு பணம் தேவை. மானிய குறைப்பு இருந்தாலும் ஏழைகள் பாதிக்கப்பட மாட்டார். அதில் நீங்க உறுதியா இருந்தாலும் மகிழ்ச்சி. உங்க நிறைவு கருத்து சொல்லுங்க. நீங்க மானிய குறைப்பு அவசியம். முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு நம்முடைய சகோதரர் பதிலே சொல்லல. பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்த போது அதை பயன்படுத்துகிற ரயில்வே துறையில பயணிகள் கட்டணத்தை 5% உயர்த்தணும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி சொன்ன போது, இது சேவை சம்பந்தப்பட்ட ஒரு துறை, இதுல லாப நஷ்டம் பார்க்க கூடாது, இது வணிகம் இல்லை, இது மக்களை பாதிக்கிற ஒரு செய்தி, இது அயோக்கியத்தனமான விஷயம் என்று பிஜேபி கத்தியது, கதறியது, கூப்பாடு போட்டது. இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சிருக்கு. ஒட்டக்கூத்த பாட்டுக்கு ரெட்ட தாப்பா மாதிரி சட்டி சுடுதுன்னு அடுப்பில் குதித்த கதையாக இந்த மக்கள் காங்கிரஸ் ஆட்சியில் தவறு நடக்கிறது நினைத்தார்கள். அதை விட மிக மோசமான தவறு பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்பதை நான் சொன்னேன். அதுக்கு அவர் பதிலே சொல்லல. நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது விவசாயிகளுக்கு மானியம் குறைக்கலன்னு சொன்னாரு. யூரியாவுடைய மானியத்தை குறைச்சா என்ன, பொட்டாசியம் மானியத்தை குறைச்சா என்ன, அதனுடைய விலை கூடும் போது விவசாயம் பாதிக்குமா பாதிக்காதா? குறைச்சா என்ன அப்படின்றாரு. என்ன விமல் ஜலான் அட்வைஸ் பண்ணிருக்காரு, அதை ஏத்துக்கிறதா இல்லையான்னு இந்த அரசாங்கம் முடிவு பண்ண நீங்க அவசரப்படுறீங்க. ஏற்றுக்கொள்கிறோம். நீங்க அமைதியா இருக்கு. யூரியா விலை கூடி இருக்கா இல்லையா, இல்ல பொட்டாஷ் விலை கூடி இருக்கா இல்லையா, இல்ல சென்றா என்னங்க இல்ல இல்லையே, சென்ற ஆண்டு விட்டதை விட பல மடங்கு கூடி இருக்குங்க. எங்க கூடி இருக்கு நீங்க நிரூபிங்க முதல்ல. சரி, நான் வேற வழியே இல்லைங்க. இல்ல புள்ளி விவரங்களோட வாங்க மற்றொரு விவாதத்தை தொடங்கலாம். நம்ம இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்கான். ஒரு நிமிடம் அதிகமா போயிட்டோம், சில நொடிகள் முடியும். அந்த இளைஞர்கள்லாம் பேசுறது மகிழ்ச்சி அளிக்கிறது, அதான் உணர்வின் குறியீடு. உங்களுடைய பங்களிப்புக்கு மிக்க நன்றி. இந்த விவாதம் இதோடு நிறைவு பெறவில்லை என்பது தெரிகிறது. நாம் தொடரலாம். உங்க பங்களிப்புக்கு நன்றி, நேயர்களின் பங்களிப்புக்கு மிக்க நன்றி. மக்கள் மேடையில் நாளை மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். வணக்கம்.